வாரே வா, என் கண்ணே பட்டுடும். ரொம்ப அழகா இருக்க. ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறியா? அப்பா என்கிட்ட இப்பதான் இந்த விஷயத்த சொன்னாரு. அந்த விவேக் உன்னை ரொம்ப திட்டினானாமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. ஆனா கூடிய சீக்கிரமே ராதிகாவோட சுயரூபம் என்னன்னு எல்லாருக்கும் காமிப்பேன். Let the drama begin. ஒரு நிமிஷம், நீ போ, நான் அப்புறம் வரேன். ஆமா, இந்த ஃபங்க்ஷன் யாருக்காக வச்சிருக்கீங்க? இந்த ஃபங்க்ஷன் என் சின்ன மருமக பரிபூர்ணமா குணமான சந்தோஷத்துக்காக வச்சிருக்கோம். அதோட மகா பண்டிதரோட மனைவிங்கிற அந்தஸ்தையும் கொடுக்க போறோம். விருந்தாளிங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணி, பின்ட்டு எப்படி இருக்கான்? பாட்டிமா, பாருங்க வாசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஏன்னு தெரியுமா? ஏன்? அடுத்தது கியூல நிக்கிறது வாசு தானே, அதான். சீக்கிரமா நாம அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேட ஆரம்பிச்சிடணும். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? ஏன் வெக்கப்படுற, சொல்லு. அதாவது நம்ம ராதிகாணி மாதிரி. போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சங்கர், இங்க வா, எனக்கு ஒரு சர்பத் கொண்டு வா சீக்கிரம். இங்க வா. டேய், இப்ப நான் என்னப்பா பண்ணேன்? டேய் அர்ஜுன், நீ எப்பதான்டா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற போற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியாத மரம் மண்டடா நீ. மிராளினிக்கு தான் இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே இந்த வீட்டோட மகாராணி யாருன்னா சின்ன மருமக, அதான் ராதிகா. இன்னையில இருந்து என்ன பண்றேன்னா, மிருணாளினியோட முந்தானையை விட்டுட்டு ராதிகாவோட முந்தானையை பிடிச்சிக்க. இவ்வளவு நேரமா நம்ம தனியா பேசிட்டு இருந்தா யாருக்காவது சந்தேகம் வந்துடும். போ. போலாம். என்ன மிருணாளி, உங்க சின்ன மருமக உன்னை விட அழகா இருக்கா? நல்லா இருங்க. உண்மையை பாட்டிமா, இது பெரிய சர்ப்ரைஸ் தான். சின்ன மருமகளுக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன பாட்டிமா? அங்க பாரு. என் பொண்ணு இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா. முதல்ல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ஏன்னா என் கண்ணே உனக்கு பற்றும் போல இருக்கு. நல்லா இருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாட்டிமா. நானும் உங்ககிட்ட பேசணும் தான் இங்க வந்திருக்கேன். நான் சொல்லி பொறுத்துரும். இப்போ சின்ன மருமகளுக்கு மகா பண்டிதர் மனைவிங்கிற அந்தஸ்தை வழங்க நேரம் வந்துடுச்சு. அதோட சின்ன மருமகளை இன்னையில இருந்து எல்லாரும் திருமதி ராதிகா தேவா மகா பண்டிதர்னு கூப்பிடணும். இந்த புத்தகத்துல மகா பண்டிதரும் அவருடைய மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய அதிகாரங்களும் விதிமுறைகளும் எழுதப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற நியதிப்படி நீங்க நடந்துக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை. மகா பண்டிதர் மனைவிங்கிற அந்தஸ்தோட சேர்ந்து உங்களுக்கு அவரோட அதிகாரங்கள் எல்லாமே இருக்கு. மகா பண்டிதர் இல்லாத நேரத்துல நீங்க முடிவும் எடுக்கலாம், உங்களோட நியாயத்தையும் சொல்லலாம். மகா பண்டிதர் மனைவிங்கிற முறையில உங்க கடமையில ஒன்னா எல்லா கோயில்களையும் மடங்களையும் அதோட ஆசிரமத்தையும் நீங்க நிர்வாகம் செய்யலாம். எல்லாத்தையும் சரியா நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தியை உங்களுக்கு அந்த கடவுள் தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், டான்ஸ் எல்லாம் இல்லையா? ஆமா பாட்டிமா. உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்தணும்னு முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்கிருந்து பாட்டிமா? மும்பையிலேருந்து. மும்பைன்னு சொன்னாலே ஒரே ஒரு பொண்ணு பேரு தான் ஞாபகம் வரும், விஷாக்கா. நாளினி, மும்பையில எதிரிங்க மட்டுமே இல்ல, நமக்கு நண்பர்களும் இருக்காங்க. என்ன பாட்டிமா, தலையே வெடிச்சிரு போல இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. நீயே பாரு.